வெல்கம் டு டெக் விக்கீஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிவிடி எதுவும் இல்லாமலே வெறும் மொபைல் மட்டும் வச்சுட்டு அது மூலமாக நம்ம வந்து யூஎஸ்பி அதாவது பென்ட்ரைவை பூட் பண்ணி அது மூலமாக எப்படி சிஸ்டத்தில் ஓஎஸ் போடுறது ஈஸியான மெத்தடில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபுல்லாக வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதில் சொன்ன ஆப்ஸ் ஃபுல்லாமே எதுவுமே இப்போ ஒர்க் ஆகலை. எல்லாமே நம்ம இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு கரெக்டான மெத்தடை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மெத்தட்லாம் எப்படி அப்படின்றத இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்து எப்படி நம்ம செய்கிறது ஈஸியான மெத்தடில் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வீட்டில் ஒரே ஒரு பிசி இல்லைன்னா அம்மா லேப்டாப் இல்லை ஒரே ஒரு லேப்டாப் தான் வச்சுருப்போம். இந்த லேப்டாப்பில் இருக்க ஓஎஸ் அடிக்கடி கிராஷ் ஆகிரும். அந்த கிராஷ் ஆன ஓஎஸை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பூட்டபிள் யூஎஸ்பி அதாவது பென்ட்ரைவ் நம்ம போட்டு வச்சுருக்கணும். அப்படி போட்டு வைக்கல புது ஓஎஸ் தான் நம்ம போடணும் அப்படின்னிங்கன்னா இன்னொரு சிஸ்டத்தில் தான் நம்ம போய் போடுற மாதிரி இருக்கும். அதை மொபைலில் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஆனால் அதில் எந்த சாஃப்ட்வேருமே வந்து இப்போ வந்து ஒர்க்கிங்கில் இருக்காது. ஒர்க்கிங்கில் இருந்தாலுமே அது வந்து நம்ம பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, பே பண்ணியே செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அங்கே கிராஷ் ஆச்சுன்னா அதுக்கு யாரும் ரீஃபண்டும் தர மாட்டாங்க. அது நம்ம காசும் போச்சு, ரெண்டாவது வேலையும் ஆகாது. உங்களுக்கான விண்டோஸ் ஓஎஸ் எல்லாமே வந்து ஐஎஸ்ஓ ஃபைலாக இருக்கும். அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை தான் நம்ம பென்ட்ரைவில் பதிப்போம். ஐஎஸ்ஓ டு யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் சொன்னால் நிறைய ஆப் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். மிக்ஸ் அப்ளிகேஷன்ஸோட ஐஎஸ்ஓ டு யூஎஸ்பி அப்படின்ற ஆப்பை தான் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம்னா யூஎஸ்பி செலக்ட் பண்ண முடியுது, ஐஎஸ்ஓ ஃபைல் செலக்ட் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. கடைசியில் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து காசு கேட்குறாங்க. அதாவது ஒரு 2 காயின்ஸ் வந்து கேட்குறாங்க. 5 காயின்ஸ் வந்து 120 ரூபா ரேஞ்சில் இருந்துருக்கு. இதை நம்ம வாங்கிட்டு அது ஒர்க் ஆகாதான்னு தெரியாது. அட்லீஸ்ட் இவங்க ஒரு 2 GB வரைக்கும் உள்ள ஓஎஸ்களை வந்து பென்ட்ரைவில் பதிகிறது வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம், இல்லை விண்டோஸ் 7 வரைக்கும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம், இல்லை விண்டோஸ் 10 உங்களுக்கு அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தால் பரவாயில்ல. இது டோட்டலாக நம்ம ட்ரை பண்ணுறதுக்கே வந்து பே பண்ணணும். ஸோ நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஐஎஸ்ஓ டு யூஎஸ்பி அப்படின்ற சாஃப்ட்வேர் ஆப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லோயஸ்ட்டு ரேட்டிங்காக இருக்கும். 2.2 2.1 அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஃப்ளாஷர் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது. அந்த ஆப்பை எடுத்து பார்ப்போம். இதில் ஆடும் இல்லை, இந்த அமௌண்ட்டுமே கேட்கல. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 அதோட ஓஎஸோட ஃபைலை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பூட் பண்ணுறது பென்ட்ரைவில் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். இதோட ப்ராப்ளம் என்னென்னா, நல்லா பூட்டிங் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இடையிலே வந்து கிராஷ் ஆகிட்டு ஃபைல் டு ரைட் இமேஜ் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஆப்பும் வேஸ்ட்டு. ப்ளே ஸ்டோரில் இதுக்கான ஆப்பே கிடையாது. நம்ம வந்து வெப்சைட்டில் தான் தேடுற மாதிரி இருக்கும். அது எந்த வெப்சைட் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை பென்ட்ரைவ். 8 GBக்கு மேலே உள்ள பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நார்மலாக விண்டோஸ் 10 போடணும் அப்படின்னாலே என் சிஸ்டத்தில் விண்டோஸ் 10 தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் அந்த விண்டோஸ் 10 எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் விண்டோஸ் 11 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். 6.2 GB வரைக்கும் உங்களுக்கு விண்டோஸ் 10க்கு ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ 8 GBக்கு மேலே உள்ள பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி ஓடிஜி அல்லது வந்து சி டைப் ஓடிஜி தேவைப்படும். உங்கள் ஃபோனில் எது இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான ஓடிஜி கேபிள் எடுத்துக்கோங்க பென்ட்ரைவ்லேருந்து உங்கள் மொபைலை இணைக்கிறதுக்கு. இப்போ விண்டோஸ் 10 வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அது விண்டோஸோட அஃபிஷியல் மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அது ரொம்ப லீகல். நீங்கள் வந்து இதுக்கான கீ வாங்கணும்னா தனியாக வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கீ எதுவும் தேவையில்லை. ஸோ நம்ம ஓஎஸ் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அதை நம்ம லீகலாகவே வந்து விண்டோஸ் 10 டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட் லிங்க்காகவே கிடச்சிரும். ஐஎஸ்ஓ ஃபைல்னு டைட்டில் போட்டு வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான சில ஃபில்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது மல்டி ஓஎஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டம் வந்து 32 பிட்டா இல்லைனா 64 பிட்டான்னு பார்க்கணும். 64 பிட்டா தான் மேக்ஸிமம் இப்போ வர லேட்டஸ்ட் சிஸ்டம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ 64 பிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். பழைய அம்மா லேப்டாப்பாக இருந்தால் 32 பிட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக 5.72 GB இருக்குது. உங்கள் பிசி இல்லைனா லேப்டாப் வந்து விண்டோஸ் 11 வந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அதையும் இதே மெத்தடில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அடுத்து ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட ஆப் வந்து ட்ரை பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆன போன பிறகு எப்படியோ சுற்றி வளைச்சி மூக்க தொட்டு ஒரு ஆப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு ஃப்ரீ ஆப் தான், கம்ப்ளீட்லி வந்து லீகல். இதை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து இட்ஸ் ட்ராய்ட் அப்படின்னு தேடும் போது பார்த்தீங்கன்னா அதை தேடி கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இல்லை. இதே கூகுளில் அடித்து தேடினீங்கன்னா இட்ஸ் ட்ராய்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகும். அங்கேருந்து நம்ம வந்து அந்த ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன் இது ப்ளே ஸ்டோரில் இல்லைன்னா இது பழைய வெர்ஷன் ஆண்ட்ராய்டுக்கானது. இப்போ அந்த இட்ஸ் ட்ராய்ட் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயாச்சு.
இப்போ கீழே பார்த்துட்டிங்கன்னா 3 இடத்துலேருந்து கிடைக்கும். ப்ளே ஸ்டோரில் கிடைக்கல கண்டிப்பாக. நம்ம வந்து GIT ஹப் அப்படின்றதில் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். அந்த வெப்சைட்டோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அசட்ஸுன்றதில் வந்து APK ஃபைல் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி Windows 10, Windows 11 அதோட ISO ஃபைல் லிங்க்கையும் கொடுக்குறேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் இருக்க ரைட் அண்ட் இமேஜ் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ISO ஃபைல் கேட்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்களா அந்த Windows 10ஓட ISO ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இதில் வந்து கண்டினியூ எனிவே கொடுத்துக்கோங்க. அடுத்து பென்ட்ரைவோட அக்சஸ் கேட்கும். அதில் கிராண்ட் அக்சஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆப்பில் நல்ல விஷயம் என்னென்னா இதில் எவ்வளோ காப்பி ஆகுது, என்ன ஸ்பீடில் காப்பி ஆகுது அப்படின்றத வந்து டிஸ்பிளேலே காமிச்சிடுது. சில ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே ஓடிட்டு அப்படியே க்ராஷ் ஆகிரும். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பேர் கொடுத்தாலுமே, என்ன ஆப் தேடினாலுமே, எவ்வளோ டைம் செலவு பண்ணாலுமே கண்டிப்பான முறையில் இதுக்கான ISO to USB ஃபைல் வந்து கிடைக்காது. நிறைய யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் எல்லாமே எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு, இல்லை வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். 6.1 GB இருக்கனால காப்பியாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஆப் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கிடைக்குது. இதில் நம்ம பதிகிறதுக்காக பேமெண்ட் எதுவுமே கேட்கல, அதே மாதிரி ஆட்ஸ் எதுவுமே இல்லை. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஆப் ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு போயிடுச்சு. நான் புதுசாக ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆர்டர் போட்டிருக்கேன். என்கிட்ட Windows XP CD இருக்குது. அது மூலமாக நான் Windows XP CDயை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது மூலமாக தான் என்னால் Windows 10க்குள்ளே வந்து பூட் பென்ட்ரைவ் என்னால் உருவாக்க முடியும். அது இல்லாமல் இந்த ஆப்லேயே வந்து இந்த மாதிரி Windows 10 பூட்டிங் பென்ட்ரைவ் வந்து உருவாக்குறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா ஃபைலையும் காப்பி ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து வெரிஃபை பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது. இதை நம்ம ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸ்பீடாகவே பண்ணுது. ஸோ வெரிஃபை பண்ணால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு பூட்டபிள் பென்ட்ரைவ் நமக்கு கிடச்சிருச்சு. இது மூலமாக நம்ம சிஸ்டத்தில் டைரெக்டாக மாட்டிட்டு பயாஸில் போய்ட்டு பென்ட்ரைவ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு உள்ளே விட்டோம்னா கரெக்டாக Windows 10க்குள்ளே போயிடும். 10லேருந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் புதுசு நம்ம ஹார்ட் டிஸ்க்குள்ளே. இந்த ஆப்பு இந்த மெத்தட் வந்து 100% ஒர்க் ஆகுது. இதை வச்சு எப்படி நம்ம வந்து சிஸ்டத்தை வந்து பூட் பண்ணிவிட்டு அதில் OS போடுறது அப்படின்ற ஒரு வீடியோவை நம்ம சேனலில் வரும் காலங்களில் அப்லோட் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட்லேருந்து லீகலாக Windows 10, Windows 11 இதோட ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் டவுன்லோட் கூட தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.